அன்யம், இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். என்ன சொல்லி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. 3K நவ் வி ஆர் 3K ஃபேமிலி. ஹவ் இப்போ வரைக்கும் என் மைண்டுக்குள்ளே இருக்குது ஹவ் 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 அது மட்டும்தான். சீரியஸ்லி இது 2 monthஸில் லைக் 3 months கூட நினைக்கிறேன் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. இது 3 monthஸில் 3Kலாம் யாருக்கு கிடைக்கும்? ஐயோ, உங்கள் லவ் ரீசன்ட் டைமில் என்னால் ஓவர் ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. சீரியஸாக ஒருத்தவங்களுக்கு இப்போது எது கொடுத்தாலும் போதும்னு சொல்ல தோணும், பட் இந்த லவ் அண்ட் கேர் மட்டும் சொல்லவே தோணாது. அந்த மாதிரி இப்போது சீரியஸ்லி வர 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 ரொம்ப அதிகமாக கொடுக்குறீங்க. அது என்னால் தாங்கிக்க முடியல, அந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. சீரியஸ்லி என்னோடய ஹார்ட் ஃபுல்லாக மெல்ட்டடு மட்டும்தான். ஃபேரி ஸ்டைலில் சொல்லணும்னா என் வயிற்றுக்குள்ளே இப்போ பட்டாம்பூச்சி கருப்பாம்பூச்சி எல்லா பூச்சியும் பறந்துட்டுருக்கு. வாவ், சீரியஸ்லி ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் இவ்வளோ சீக்கிரமாக 3Kலாம் நான் நினச்சி கூட பார்க்கல. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் இன்னொன்று ஸ்பெஷலாக சொல்லணும்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற அத்தனை தங்க பிள்ளைங்க, என்னோடய ஃப்ளவர்ஸ், அத்தனை செல்லத்துங்களுக்கும் என்னோடய பாட்டம் ஆஃப் தி ஹார்ட்டில் இருந்து நான் என்ன சொல்ல, தேங்க்யூ, லவ் யூ அத்தனையும் சொல்லணும். சீரியஸ்லி உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்ன இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போது நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க, ஸ்டோரி நல்லா இருக்குது அப்படின்னா, இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டோரி எனக்கு பண்ணும்போது அந்த கமெண்ட்ஸ் தான் மைண்டுக்கு வரும். ஸோ அந்த கமெண்ட்ஸை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நெக்ஸ்ட் ஸ்டோரி மேக் பண்ண போவேன். அதனால ஸோ என்ன இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு ரீசன் எல்லாமே என்னோடய செல்லக்குட்டி, கமெண்ட் பண்ணுற செல்லக்குட்டி நீங்கள் தான். சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஃபார் யோர் லவ் அண்ட் சப்போர்ட். எனக்கு இன்னும் நிறைய வேணும். கண்டிப்பாக நான் ரொம்ப பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அப்புறம் நம்ம குக் செல்ல பிள்ளைங்க, என் தங்க பிள்ளைங்க, அவனுங்களோட லவ்வை இன்னும் அழகாக டிஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு நான் காமிப்பேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். அண்ட் இன்னொன்று சொல்லணும்னா, இப்போது இந்த சக்ஸஸுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா, நான் அன்கட் எதுவுமே கொடுத்தது கிடையாது. என்னோடய சேனலில் அன்கட்டே கிடையாது. ஒரு சில ஸ்டோரிஸில் ஹக்கு கிஸ்ஸு சீன் கூட இருக்காது. ஜஸ்ட்டு அவங்களோட லவ் மட்டும்தான் இருக்கும். இதுக்காக இவ்வளோ சப்போர்ட்டா? நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரம் பேசிகிட்ருக்கேன். இட்ஸ் ஓகே, நான் நிறைய பேசணும். அதுதான் அன்கட் இல்லை என்னோடய சேனலில். டெல்லி வச்சுருக்கேன், அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன். அன்கட் இல்லாமல், ரொமான்டிக் சீன்ஸ் இல்லாமல் என்கிட்ட நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து என்னோடய ஸ்டோரி பார்ப்பீங்க. அதுதான் எனக்கு பிடிக்கும். இப்போது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் என்ன ஃபோர்ஸும் பண்ண மாட்டீங்க. நீங்கள் அன்கட் போடுங்க, நீங்கள் ரொமான்டிக் சீன்ஸ் ஆட் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஃபோர்ஸும் பண்ண மாட்டீங்க. அதுதான் என் பிள்ளைங்க. ஸோ அதில் எனக்கு இன்னும் ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ஒரு சேனலில் அன்கட் இல்லாமல், ஒரு கிஸ்ஸு ஹக் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்து விட்டுருக்கீங்க அப்படின்னா ஹட்ஸ் ஆஃப் டு யூ. மை ப்ரௌடாக இருக்குது. என்னோடய செல்லக்குட்டிங்களை நினச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ ஓகே, ரொம்ப பேசிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ். இன்னும் நிறைய லவ் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டே இருப்பீங்களா? இன்னும் நிறைய லவ்வை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேனா? இட்ஸ் ஒரு ஸ்டோரியில். ஓகே, லவ் யூ ஸோ மச். ஸோ அண்ட் இன்னொன்று ஒன் திங் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூவி கிடையாது, இட்ஸ் FF. ஸோ நிறைய பேர் வந்துட்டு மாஃபியா ஜானரில் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக நான் இந்த சேனலுக்கு வந்ததுக்கப்புறமா மாஃபியாவே எடுக்கலை. அதனால் ஃபஸ்ட்டு ஜோரி. இன்றைக்கி வந்து நம்ம மாஃபியா ஜானரில் ஒரு FF தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஒன் டிஸ்க்ளைமருமே இருக்குது. என்னென்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபேரியோட ஸ்டைல் கிடையவே கிடையாது. சீரியஸ்லி அந்த மாதிரி சாஃப்ட் லவ் வந்து இங்கே இருக்காது. உங்களுக்கு ரொம்ப டார்க்காக பார்க்க பிடிக்காது, வைலன்ஸ் பிடிக்காது அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஃபேரியோட ஸ்டோரி தானே, எப்பவும் போல இருக்கும்னு சொல்லிட்டு வேண்டாம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நல்லா கொடுப்பேன். ஒரு பெஸ்ட்டு மாஃபியா ஸ்டோரியாக நான் கொடுப்பேன்னு ஓகே நம்புகிறேன். இதுதான் டிஸ்க்ளைமர். ஓகே, இஷ்டம்னா பாருங்கள், இல்லைனா வேண்டாம். ஓகேடா, பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. பிகாஸ் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை. உங்களோட கமெண்ட்ஸில் தான் நான் இதை எப்படி பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஓகே, அண்ட் அகெயின் சொல்லிக்கிறேன், ஹாப்பி 3K ஃபேமிலி. இப்போ எப்படியே எதுவுமே பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட டைட்டில் மாஃபியாஸ் டார்க் ஹெவன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே இப்போ போயிடலாம். ஓகே, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. இங்கே இருந்தனா கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஆயிரும். என்ன பேசுகிற? நீ இல்லாமல் எங்கே போக சொல்கிற? என்ன, நான் போக முடியாது. இங்கே பாரு ப்ளீஸ், சொன்னால் புரிஞ்சுக்கோ. எனக்கு
உன்னோட உயிர் ரொம்ப முக்கியம். இங்கே பாரு, கண்டிப்பாக என்னால் உன்னை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் விட்டுட்டு போக முடியாது, நீ புரிஞ்சுக்கோ. ஜெயிட், எனக்கு புரியுது ஜெயிட், ப்ளீஸ். எனக்கு இப்போது நீ ரொம்ப முக்கியம். இப்போது நான் உன் கூட வந்துட்டேன்னா கண்டிப்பாக நம்ம 2 பேரையும் சந்தோஷமாக வாழ விட மாட்டாங்க ஜெயிட், புரிஞ்சுக்கோ. நீ கிளம்பு. தேவம், என்ன பேசுகிற தேவம்? நான் எப்படி நீ இல்லாமல் இருக்க முடியும்? இங்கே பாரு, நான் உன்னை ட்ரூவாக தான் லவ் பண்ணேன், நீயும் என்ன ட்ரூவாக தான் லவ் பண்ணேன். பட் சுச்சுவேஷன் நம்ம 2 பேரையும் சேர விடாதுன்னு நினைக்கிறேன். ஜெயிட், யாரோ வர்ற மாதிரி இருக்கு, நீ கிளம்பு. தேவம், என்ன பேசுகிற தேவம்? நீ இல்லாத ஒரு லைஃப். ஜெயிட் கிளம்பு ஜெயிட் அப்படின்ட்டு ஒரு பெட்ரூமில் நின்று தான் அப்படியே 2 பர்சன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, தேவம் அண்ட் ஜெயிட். ஸோ இப்போ ஜெயிடு தான் அப்படியே அந்த விண்டோவில் இருக்க அந்த ரோப்பை பிடிச்சி கீழே இறங்கி போகிறான். இப்போ அப்படியே விண்டோ வழியாக தான் தேவன் கீழே எட்டி பார்க்குறான். கீழே ஜெயிடு தான் நின்று அப்படியே மேலே பார்க்க. ஸோ தேவன் அப்படியே அந்த விண்டோவை சாத்திட்டு கீழே உட்காந்துட்டு அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணுறான். நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணனே தெரியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, என்னால் முடியல அப்படின்ட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி அந்த மூலையிலே கீழே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த சீனை இங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் காட்டினோன்னா அங்கே ஒரு மாதிரி டார்க்கான பிளேஸு. ஸோ அங்கே செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. அங்கே ஒரு பர்சனாக அப்படியே பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் அந்த மழையில் நனைஞ்சபடி அப்படியே அவரோட ஹேர் எல்லாமே அவ்வளோ ஒரு மாதிரி ஈரமாக இருக்குது. ஸோ அந்த ஹேர்லேருந்து தண்ணிலாம் சொட்டிட்டு இருக்குது. அவர் கையில் ஒரே ஒரு ரெட் ரோஸ் மட்டும் வச்சுருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கலரை தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி தான் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுல்ல, சந்தோஷமாக இருக்கியா? சந்தோஷமானே இருக்கணும். ரெஸ்ட் இன் பீஸ், ரெஸ்ட் இன் பீஸ், ஹாப்பியாரு அப்படின்ட்டு அந்த பர்சனாக கையிலேருந்து ரெட் ரோஸை அப்படியே அந்த கலரை மேலே வச்சுட்டு அப்படியே வராங்க. சங்க ஒரு கார் தான் அப்படியே நிற்க, அதுக்குள்ளே ஏறிட்டு அப்படியே அவரோட மொபைல் தான் எடுக்கிறாரு. நாளைக்கு ஸ்கெடியூல் என்ன? சார், நாளைக்கு எந்த ஸ்கெடியூலும் இல்லை, உங்களோட மேரேஜ் மட்டும்தான் சார். ஓ, மேரேஜு, எனக்கு மேரேஜ், ஓகே அப்படின்ட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணுறாரு. வாவ் வாவ் வாவ், நாளைக்கு எனக்கு கல்யாணம், கல்யாணம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒரு ரூமுக்குள்ளே தான் ஒரு காட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காரு. கையில் ஒரு பாட்டில் இருக்குது. ஸோ இப்போ அந்த பாட்டில் தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஆப்போசிட்டில் இருக்க பாலை பார்க்குறாரு. ஸோ அந்த பாட்டிலை அப்படியே தூக்கி எறிய அந்த பாட்டில் தான் அப்படியே உடஞ்சி கீழே விழுகுது. இப்போது அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறோம். அங்கே ஒரு ரூமில் தான் தயம் சொன்ன பேச்ச கேளு, புரியுதா? அம்மா, நாங்கள் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டோம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். தயம், எல்லாம் முடிவு பண்ணி இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீ வேணான்னு சொல்கிறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. நானும் அப்பாவும் உனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவோம். அம்மா, என்னோடய பேச்சுக்கு இங்கே மரியாதையே கிடையாதுல்ல தயம். இந்த மாதிரி வெட்டு பேச்சு பேசிகிட்ருக்காது. இப்போ நான் அகைன் வரும்போது இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு கிளம்பி இருக்கணும், இல்லை அப்பா தான் வந்து பேசுவார், புரியுதா? அப்படின்ட்டு அங்கே தேங்கோட அம்மா அப்படியே போக இந்த பக்கம் தேங்க அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மிரர் தான் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இப்படியே இந்த பக்கம் கீழே பார்த்தோன்னா அங்கே அவ்வளோ டெக்கரேஷன்ஸ் தான் இருக்குது. லைக் ஒரு பெரிய வெட்டிங், அதுக்கு செம்மையாக ஒரு மாதிரி அந்த பிளேஸே டெக்கரேட்டிவாக இருக்குது. அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இப்படியே அங்கே ஒரு பர்சன் தான், ஹே எங்கடி அவன், என்னங்க கிளம்ப சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், கிளம்ப சொல்லிட்டு வந்திருக்கியா? டைம் பார்த்தியா? நாளை முடிய போகிட்டு போய் கூட்டிகிட்டு வா. சரிங்க, இதை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே தேவங்களோட அப்பா சொல்ல தேவங்களோட அம்மா தான் மேலே போகிறாங்க. தேவம், கதவை தர. தேவம், என்ன பண்ணுற? கிளம்பிட்டியா இல்லையா? அப்பா கூப்பிட்டுருக்காரு. தேவம், தேவம், ஏய் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க? கதை உடங்கடா அப்படின்ட்டு இப்போ அப்படியே தேவங்க டோரை ஓப்பன் பண்ணாததுனால அவங்க அம்மா கதை உடைக்க சொல்கிறாங்க. அங்கே இருக்க பாடி கார்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, என்னடி ஆச்சு? எனக்கு கதவு திறக்க மாட்டேங்கிறான். என்ன திறக்க மாட்டேங்கிறானா அப்படின்ட்டு இப்போ அவங்க அப்பா தான் அப்படியே வேகமாக ஃபோர்ஸாக அந்த கதவை தட்ட போக டக்குன்னு அந்த கதவு தான் ஓப்பன் ஆகுது. கிளம்புறதுக்கு கொஞ்சமாவது டைம் கொடுங்க. கிளம்பி தான் வர முடியும், உங்கள் இஷ்டத்துக்கு வர முடியாது. தயாங்,
இவ்வளோ நேரம் உங்கள் அம்மா கத்திட்டுருக்கால? நான் கத்துறது உங்கள் காதில் விழுகாது. நீங்கள் கத்துனா மட்டும் நான் உடனே என்னன்னு கேட்கணுமா? தயம், ஓவராக பேசாத. யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசு அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்ல தேங்கா அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு அப்படியே நிற்கிறான். இப்போது தேங்கோட அப்பா கையை நீட்ட லைக் கையை கொடு அப்படிங்கிற மாதிரி. தேங்க கொடுக்கல அப்படிங்கிறாரு. ஸோ தேங்கா அப்படியே அவங்க அப்பா கையில் கையை வச்சுக்கிறான். ஸோ தேங்கோட அவுட்ஃபிட்டை பார்த்துக்கிட்டோன்னா அவன் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வர்றான். அவங்க அப்பாவுக்கு பின்னாடி அவங்க அப்பா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா அங்கே ஒரு ஃபாதர் நிற்கிறாரு. ஃபாதருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் அப்படியே நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் மிஸ்டர் கிம் தேங்க கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வராரு. தேங் நிமிந்து எதுவுமே பார்க்கல. அவன் பாட்டுக்கு தரையை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி வர்றான். லைக் க்ரை பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஃபேஸோட அப்படியே வந்துட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர கொஞ்சமாக நிமிந்து பார்க்குறான். அங்கே ஒரு பர்சனா அந்த சைட் போஸ்ட் மட்டும் தானே தெரியும். ஸோ அப்படி நின்றுட்டு இருக்க தேங்க எதுவுமே கண்டுக்கல. ஸோ அகைன் குனிஞ்சிக்கிறான். ஸோ நம்ம தேங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவனுக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. அதனால் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரிஞ்சிருக்காது அவனுக்கு. ஒரு ரஃப்பான மைண்டோடு தான் அப்படியே வந்திருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தேங்கா லைட்டாக அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஸோ இப்போ அப்படியே அங்கிட்டு பார்த்துக்கிட்டோன்னா ஃபாதருக்கு ஆப்போசிட்டில் நின்ன பர்சனா அப்படியே நேராக நின்றுருப்பாங்க. லைக் தேங்கு சைடு போஸ்டில். இப்போ அப்படியே அவரோட ஹெட்டை சாய்ச்சி தேங்கா தான் அப்படியே பார்க்குறாரு. ஸோ தேங்கா ஒரு நிமிஷம் அந்த பர்சனை பார்த்துட்டு அப்படியே நின்றுடுறாரு. தயாங், என்ன பண்ணுற? எல்லோரும் பார்க்குறாங்க தயாங் அப்படின்ட்டு சொல்ல அங்கே தயாங் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஃபேஸோடவே ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை பார்க்க ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணுறாங்க. தயாங், என்ன பண்ணுற அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுக்க இப்போ டக்குன்னு தேங்க ஒரு ஷேக் ஆகிட்டு அது அப்படிங்கிற மாதிரியே போகிறான். ஸோ போயிட்டு இப்போ ஆப்போசிட்டில் நிற்க வச்சுட்டு மிஸ்டர் கிம்மா அப்படியே வந்துடுறாரு. ஆப்போசிட்டில் இருக்க தயாங் அங்கே நின்றுட்டுருங்க பர்சனை ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோடய பார்த்துட்ருக்க. யார் அது? எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இல்லை அப்படி இருக்காது. இல்லை இருக்காது. ஜான் ஜங்குக் ஆகிய நீங்கள் கிம் தயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? என்ன ஜங்குக்கா? ஜான் ஜங்குக் ஆகிய நான் கிம் தயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம். கிம் தயாங் ஆகிய நீங்கள் ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? தம்பி உங்கள் தான்ப்பா. கிம் தயாங் ஆகிய நீங்கள் ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அப்போ ஜங்குக் அப்படின்ட்டு அங்கே தயாங் அப்படியே அவங்க அப்பாவோட ஃபேஸை பார்க்குறான். அவங்க அப்பா ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது ஆப்போசிட்டில் இருக்க ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறான். ஸோ அவனுக்கு இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ப்ளஸ் ஒரு மாதிரி கோவம் இருந்திருக்கும். இப்போ லைட்டாக அவனோட லிப்ஸில் தான் ஒரு ஸ்மைல் வருது. ஜங்குக், டைம் போயிட்டே இருக்குப்பா. கிம் தயாங் ஆகிய நீங்கள் ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? கிம் தயாங் ஆகிய நான் ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் அப்படின்ட்டு அங்கே தேங் சொல்ல ஜேகேவா அப்படியே கையை நீட்டுறான். அங்கே தேங்கும் அப்படியே அவனோட கையை கொடுக்க இப்போ ரிங்கை தான் போடுறான். இந்த பக்கம் ஜங்குக்கும் அவனோட கையை நீட்ட தேங்க அப்படியே மோதிரத்தை போட்டுடுறான். இப்போ மோதிரம் மாற்றியாச்சு, கிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்ல தேங்கா ஜங்குக் அப்படின்ட்டு சொல்ல வரும்போதே அங்கே ஜேகே சடனாக தேங் கிட்ட வந்து அவனோட ஹெட்டை அப்படியே முன்னாடி பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறான். லைக் அந்த கிஸ்ஸு ஒரு மாதிரி நார்மல் கிடையாது, ஒரு மாதிரி பைட் பண்ணி அப்படி பண்ணுறான். அங்கே தேங்கு ஒரு மாதிரி வியர்ட் ஐஸோட அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஜங்குக் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு தேங் கேட்க ஸோ ஜங்குக்கா அப்படியே தேங்கோட ஐஸை பார்த்துட்டு இப்போ மெதுவாக தேங்கோட காது கிட்ட தான் போகிறான். வெல்கம் டு த நியூ ஹெவன் வேர்ல்ட் மை டால். ஜங்குக் என்ன பேசுகிற? போகிற இல்லையா? இது நம்மளோட நியூ பிகினிங். அது உன் லிப்ஸில் வருது. அந்த பிளட்டை வச்சு நான் உன்னை மார்க் பண்ணிட்டேன். ஃப்ரம் நவ் யோர் மைண்ட், ஸ்ட்ரிக்ட்லி மைண்ட். அப்படின்ட்டு அங்கே ஜேகே சொல்லிட்டு அப்படியே தள்ளி வந்து நின்றுக்கிறான். தேங்க்கு அங்கே ஒன்றுமே புரியலை. அவன் இன்னுமே ஒரு மாதிரி அந்த கன்ஃபியூஷன் ஃபேஸோட அப்படியே பார்க்க
அங்கே ஜேகே லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு அப்படியே அவனோட ஹிப்பை பிடிச்சி டக்குன்னு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறான். ஸோ ஆப்போசிட்டில் நம்ம தேங்கோட அம்மா அப்பா வர அங்கே மிஸ்டர் கிம் தான் ஜான், அது என்னோட பையனை. என்ன உன்னோட பையனா? அதெல்லாம் அவன் ஃபிங்கரில் நான் மோதிரம் போடுற வரைக்கும் தான். நவ் ஹீ இஸ் ஜான்ஸ் கோயின். தேங் அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிற? ஹக்கா? அவனை இதுக்கப்புறம் ஹக் பண்ணுறதுக்கும் கிஸ் பண்ணுறதுக்கும் ஈவன் ஹர்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது, புரியுதா? நான் அவனோட அம்மா. இவன் கையில் அந்த மோதிரம் வந்ததுக்கப்புறமா அவனுக்கு அம்மா அப்பா புருஷன் எல்லாமே இந்த ஜான் ஜங்குக் மட்டும்தான். இதுக்கப்புறம் ஹீ இஸ் மைன், ஸ்ட்ரிக்ட்லி மைன். என்ன டால், நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த ஹிப்பில் கையை வச்சுக்கிட்டே தேங்க கூட்டிகிட்டு வர தேங்க எங்கேயுமே பார்க்கல. ஜேக்கோட ஃபேஸை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். அவன் ஃபேஸில் அத்தனை கொஸ்டின்ஸ், அத்தனை ஒரு மாதிரி குழப்பங்கள். ஸோ இப்போது 2 பேரும் போகிறாங்க. வெளியே ஒரு பெரிய கார் தான் நிற்குது. ஸோ ஜேகேயா அப்படியே போயிட்டு அந்த கார் டோரை ஓப்பன் பண்ண, ஜங்குக் நான் உன்கிட்ட கொஞ்சம் எதாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், இப்போ போயிட்டு அப்படியே உட்காரு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு சொல்ல தேங்க அப்படியே போயிட்டு காருக்குள்ளே உக்காந்துக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படியே வந்து உக்காந்துக்க. இப்போது அங்கே போகிற வரைக்கும் நம்ம தேங் அப்படியே ஜெகே மட்டும்தான் பார்க்குறான், வேறு எங்கேயுமே பார்க்கல. ஸோ இப்போ அந்த காரு அப்படியே போயிட்டு ஒரு பிளேஸில் ஸ்டாப் ஆகுது. ஸோ ஜங்குக்கா அப்படியே கீழே இறங்கிட்டு அந்த பக்கம் போய் அப்படியே தேங்கோட டோரை ஓப்பன் பண்ணான். தேங்கும் அப்படியே கீழே இறங்க போகிறான். ஸோ கையை நீட்டுறான் ஜங்குக். ஸோ தேங் அப்படியே ஜங்குக் கையில் மேலே கையை வச்சுட்டு அவன் கீழே இறங்குறான். இறங்கிட்டு ஆப்போசிட்டில் பார்க்க அது அவ்வளோ பெரிய மேன்ஷன். ஸோ அந்த மேன்ஷனை அப்படியே தேங் பார்க்க காரு அப்படியே போயிடுது. என்ன டால் அப்படி பார்க்குற? ஜங்குக் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கண்டிப்பாக பேசலாம், நிறைய பேசலாம். இப்போ வீட்டுக்குள்ளே போகலாமா அப்படின்ட்டு ஸோ அந்த கையை எடுத்துகிட்டு போயிட்டு தேங்கோட ஹிப்பில் வச்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு மாதிரி பெரிய ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸில் ஏற தேங்கோட கண்ணு இன்னுமே ஜங்குக்கு விட்டு போகலை. ஸோ ஜங்குக்கு மட்டும்தான் பார்த்துட்டே இருக்குது. ஸோ அந்த டோரை அப்படியே ஜங்குக்கு ஓப்பன் பண்ணுறான். உள்ள தேங் பார்க்க அது அவ்வளோ பெரிய மேன்ஷன். ஓ மை டியர் டால், வெல்கம் டு யுவர் நியூ ஹெவன் வேர்ல்ட். ரொம்ப வருஷமாக இந்த மேன்ஷன் அதோட கோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. யூனோ டால், இப்போதான் இந்த மேன்ஷன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காஸ் அதோட கோயின் நீங்கள் வந்துட்டல்ல. அண்ட் ஒன் திங், இந்த ஜானோட மேன்ஷனுக்கு மட்டும் கிடையாது, இந்த ஜானுக்கும் இதுக்கப்புறம் நீ தான் ஓனர். ஜங்குக் அது நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாம் டால், நிறைய பேசலாம். உனக்கு பசிக்கலையா? இல்லை, உன்கிட்ட பேசணும். உனக்கு பசிக்கலையான்னு கேட்டேன். பசிக்குது. சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா? அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய மேன்ஷனில் யாருமே இல்லை. அந்த ஹாலில் ஜங்குக்கு தான் நின்று அப்படியே தேங்க பார்த்து கேட்க தேங் அப்படியே ஜங்குக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த சீனை கட் பண்ணிவிட்டு இப்போது இன்னொரு பக்கம் காட்டணுன்னா, சார் நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் வேணாம் சார். முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, இது உங்களுக்கே பெரிய ஆபத்தாக வந்து முடியும். ஏய், நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டேனா? நான் கேட்டது ஃபைல், அது மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடு. சார் அனுபவப்பட்டவன் சொல்கிறேன் சார், கேட்டுக்கோங்க சார். இதெல்லாம் வேணாம். வந்தோமா, வேலையை பார்த்தோமா, சம்பளத்தை வாங்கணுமா, கறி ஆக்கி சாப்பிட்டோமான்னு இருங்க சார். எதுக்கு இதெல்லாம் வந்த உடனே? இங்கே பாருங்கள் கான்ஸ்டபிள், நான் உங்ககிட்ட கேட்டதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஐ ஆம் யோர் ஹையர் அஃபீஷியல். ஓகே சார். உங்களுக்கு இப்போ என்ன வேணும்?
1886 அந்த இயரில் உள்ள ஒரு கேஸ் ஃபைல் எனக்கு இப்போது வேணும். சரிங்க சார், விதியை யாரால மாற்ற முடியும்? கான்ஸ்டபிள் கேட்குறீங்க, கடைசி வந்து கொடுக்குறேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஒரு ஆஃபீஸர் அப்படியே அவரோட கான்ஸ்டபிள் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த கான்ஸ்டபிளாக அப்படியே உள்ளே போகிறாங்க. போயிட்டு அந்த இயர்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஃபுல்லாக அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலாக 1900 இந்த இருக்குது அப்படின்ட்டு அந்த ஃபைலை அப்படியே எடுக்க அதில் வந்து அவ்வளோ தூசி பறக்குது. எவ்வளோ பழசாக இருக்குது அப்படின்ட்டு அதில் இருக்க தூசியை அப்படியே தட்டிட்டு அந்த ஃபைலை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த ஆஃபீஸருக்கு முன்னாடி இருக்க டேபிளில் அப்படியே வைக்க, சார் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. யோ போயா அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸர் அப்படியே வந்து டஸ்ட்டை தட்டி விட்டுட்டு அந்த கேஸ் ஃபைலை அப்படியே ஓப்பன் பண்ண 1886 சூசைடு, நேம் நோரா, வயசு 21, சூசைடு. இந்த ஹோபி வந்துட்டேன்ல, நான் கண்டுபிடிக்கிறேன் இது சூசைடா இல்லை அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸர் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹோபி தான். ஸோ இப்போ அப்படியே இந்த பக்கம் காட்டணுன்னா அங்கே தேங் தான் அப்படியே நின்றுட்டு இருக்க. ஸோ கிச்சனுக்குள்ளே ஜங்குக் தான் அப்படியே நின்று குக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ குக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சுட்டு வாடால் அப்படின்ட்டு அந்த சேரை அப்படியே நவுத்தி வைக்க தேங்காய் அப்படியே வந்து அந்த சேரில் உட்காந்துக்கிறான். ஸோ உட்காந்துட்டு ஜங்குக் நான் உன்கிட்ட கொஞ்சம் சாப்பிடு, அதுக்கப்புறமா பேசலாம். சரி அப்படின்ட்டு அங்கே தேங்காய் அப்படியே எடுத்து அவன் சாப்பிட்றான். நீ சாப்பிடலையா ஜங்குக்? எனக்கு பசிக்கல டால், நீ சாப்பிட்றத பார்க்கும்போது என்னோட வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, நீ சாப்பிடு. ஓ சரி ஓகே அப்படின்ட்டு அவன் அப்படியே டக்கு டக்குன்னு சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கா அப்படியே ஒரு மாதிரி பொறையிறது. பார்த்து டால், மெதுவாக சாப்பிடு, நான் தான் சொன்னேன்ல நமக்கு பேசுகிறதுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்ட்டு அங்கே தேங்கோட ஹெட்டில் ஒரு மாதிரி தட்டி விட்டுக்கிட்டே தண்ணி எடுத்து கொடுக்க தேங் அப்படியே வாங்கி செக்கையை பார்த்துக்கிட்டே அந்த தண்ணியை குடிக்கிறான். ஜங்குக் நான் சாப்பிட்டேன், இப்போ நம்ம பேசலாமா? பேசலாம் டால், எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற? இப்போது நான் ஒன்று ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகவா? இல்லை ஜங்குக், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கப்புறமா நான் பேசுகிறேன்ல. இப்போது ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன், என் பின்னாடியே வரணும், புரியுதா? ஜங்குக் அது என்ன இடம்னு தெரியுமா? இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ போகிற இடம், அதான் நம்மளோட பெட்ரூம் டால், போகலாமா? அப்படின்ட்டு இப்போ அப்படியே தேங்கோட ஹிப்பில் கையை வைக்க தேங் அப்படியே பார்க்குறான். ஸோ அங்கே ஜங்குக்கா அப்படியே கூட்டிகிட்டு போக அது ஒரு மாதிரி பெரிய ஸ்டெப்ஸு. ஸோ அதில் தான் அப்படியே ஏறி போயிட்டே இருக்காங்க 2 பேரும். தேங் அந்த கண்ணை எடுக்கவே இல்லை, அவனோட கண்ணு ஜேகே கிட்ட மட்டும்தான் இருக்குது. டேய் மயிறு, எவ்வளோடா குடிப்ப, முதல்ல ஸ்டிப்பாட்றியா? என்னால் எப்படா நிப்பாட்ட முடியும்? என் தேங்கு என்னை விட்டு போயிட்டான்டா, என்னால் முடியல மச்சான், வலிக்குதுடா, உள்ள வலிக்குது. டேய் அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்டா, இதுக்கப்புறம் உனக்கு கிடையாது. இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தா நீ தான் செத்து போவ, அவங்க நல்லா தான் இருப்பான். உனக்கு தெரியுமா, தேங் என்னை உண்மையால் பண்ணான்டா. அவன் இப்போ வரைக்கும் என்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பான். அவனை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மச்சான். அவனை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அப்படி பார்த்துக்கலாம் இப்படி பார்த்துக்கலான்னு ஒழுகுல எவ்வளோ நினச்சி வச்சுருந்தா தெரியுமா? மொத்தமாக எல்லாம் போயிடுறா, எல்லாம் போயிடுச்சு. என்னால் முடியலடா, வலிக்குதுடா, உள்ள வலிக்குது. டேய் மச்சான் ஜெயிடு, இந்த மாதிரி பண்ணியிருந்தா என்னடா அர்த்தம்? இங்கே பாரு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் மச்சான், விடு, இந்த பையன்லாம் என்ன?
இந்த மாதிரி பேசின ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அவன் மட்டும்தான் மச்சான் எனக்கு. எப்படா அவன் இடத்துல என்னால் இன்னொரு பையனை வைக்க முடியும்? டேய் மச்சான், எனக்கு இப்போ தாங்க பாயணும்டா. ஏய் மச்சான் ஜெயிலு, நீ என்னை அடிச்சாலும் பரவாயில்லடா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, விட்டுடா இதோட. இந்த மாதிரி குடிச்சு உடம்பு கெடுத்துக்காதடா. ஏ, கல்யாணம் ஆனாலும் என் மனசில் என்னோட தேங்க மட்டும்தான் இருப்பான். அவனுக்கு கொடுத்த இந்த மனசில் வேற யாரையும் நான் வைக்க மாட்டேன். எனக்கு அவன் தாண்டா எல்லாமே. என்னை ரொம்ப சிரியாக வச்சவன், என் லைஃப்பில் சந்தோஷத்தை கொண்டு வந்தவன், எல்லாமே என்னோட தேங்க மட்டும்தான். அவன் மட்டும்தான் என் வாழ்க்கையில். அவன் மட்டும்தான். அவன் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அவனுக்காக தான் இந்த ஹார்ட்டு தொடியும். அவன் எப்போ வந்தாலும் நான் ஏற்றுப்பேன் மச்சான், நான் ஏற்றுப்பேன். அப்படியே அவனுக்காக காத்துக்கிட்டே இருந்து என் வாழ்க்கை போகட்டும்டா. ஒன்றும் இல்லை, என் தாங்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பேன் மச்சான், எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பேன். என் தேங்குடா அவன், என் தேங்கு அப்படின்ட்டு அங்கே ஒரு பாரில் ஜெயிடு தான் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கான். வாவ், ரொம்ப அழகாக இருக்குல்ல, லைக் உன்ன மாதிரி. சாக்கு, எல்லாம் முடிஞ்சிருச்சா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசிக்கவா? ஓகே. ரொம்ப நேரமாக என்னோட டால் என்கிட்ட பேச ரொம்ப ஆசைப்படுது. ஓகே, பேசு. உனக்கு என்ன பேசணுமோ பேசு, நான் கேட்குறேன். சாக்கு, ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சிடு. மன்னிப்பா? எதுக்கு டால்? எதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறா? இதுக்கப்புறம் என்கிட்ட மட்டும் கிடையாது, வேற யாருக்கிட்டையும் என்னோட டால் மன்னிப்பு கேட்கக்கூடாது. சாக்கு, இங்கே பாரு, எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன், நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன், அது எல்லாமே எனக்கு தெரியும். அது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் என்னை மன்னிச்சிடு. டால், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதை பற்றி இங்கே எதுவும் பேசக்கூடாது, சரியா? இல்லை சாங்கு, நான் உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அது வந்து நான் அப்போது பண்ணதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சீரியஸாக நான் உன்னை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி ஜாங்கு, ஐம் ஸோ சாரி. ஓ, நீ என்னை ஹர்ட் பண்ணியிருக்க, அதனால நான் ஹர்ட் ஆயிருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா டால்? உனக்கு தெரிஞ்சா? நான் நினச்சேன் உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அப்படி இல்லை ஜாங்கு, எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன்னு. சரி, இப்போ ஒன்று சொல்லவா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதை இங்கேயே விட்டுரு, புரியுதா? எப்படி ஜங்குக்கு விட முடியும்? எப்படி விட முடியும்? எனக்கு நல்லா தெரியும். நான் என்னை பற்றி யோசிக்கிறத விட நீ என்னை பற்றி அதிகமாக யோசிப்பல்ல? ஓ, நான் உன்னை பற்றி அதிகமாக யோசிப்பேன். அது எனக்கு நல்லா தெரியும். ஒன்று கேட்கவா? என்னை பற்றி நீ எப்போவாச்சும் யோசிச்சிருக்கியா டால்? நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் ஜாங்கு, உன்னை பற்றி நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். ஓ, பரவாயில்ல, யோசிச்சிருக்கல்ல, பரவாயில்ல. ஜாங்கு, எனக்கு நல்லா தெரியும். இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது அது வந்து என்னை காப்பாற்றுறதுக்கு தானே? என்ன சொன்ன? கல்யாணம் பண்ணியிருக்குது உனக்கு காப்பாற்றுறதுக்கா? ஆமாம், நீ என்ன கல்யாணம் பண்ணது என்னை காப்பாற்றுறதுக்கு தானே? எங்க பாரு டால், அகெயின் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நவ் ப்ரெசண்ட்லேயும் சரி, ஃப்யூச்சர்லேயும் சரி, நீ என்னோடது மட்டும், புரியுதா? இதுக்கப்புறம் நீ மூச்சு விடணும்னா கூட இந்த ஜங்குக்கு கேட்டு தான் விடணும். பிகாஸ் யோர் மைண்ட் டால், யோர் மைண்ட். ஜாங்கு, எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? எனக்கு நல்லா தெரியும் ஜாங்கு, எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்?
ஆ என்ன தெரியும் உனக்கு? அதான் நான் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன், இருந்தாலும் எனக்கு காப்பாற்றுறதுக்காக இப்போ கல்யாணம் பண்ணிக்கிருக்கேன். ஓகே, இப்போ நான் கிளம்பவா? எங்கே கிளம்பணும்? ஆ அதான் உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. எனக்கு என்ன தெரியும்? அதான் ஜாகுக், நான் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன். அவன் தான் எனக்கு எல்லாமே. என் லைஃப் ஃபுல்லாக அவனுக்கு தான். ஏய், உனக்கு புரியுதா இல்லையா? ஆ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நவ் யோர் மைண்ட் ஆல் ஒன்லி. ஆ ஜங்குக், என்ன பேசிட்டு இருக்க? ஆ உன் பேச்சு சரியில்லையே. நான் பார்த்த ஜங்குக் இது கிடையாதே. ஆமாம்ல, நீ பார்த்த ஜங்குக் இது கிடையாது. அப்போ நீ இன்னும் அதே தேங்காய் தான் இருக்கியா? ஆ ஆமாம், நான் இன்னும் அதே தேங்காய் தான் இருக்கேன். இங்கே பாரு டால், என்னை கோவப்படுத்தாத. ஆ இப்போ நம்ம இதுக்கப்புறம் நடக்கிறத பற்றி மட்டும் பேசலாமா? ஆ வா போகலாம். ஜங்குக் கின்னாஃப், என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்க? ஆ இங்கே பாரு, பாஸ்டில் நான் உன்னை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன், உன்னை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். அதுக்காக மட்டும்தான் நான் உன்கிட்ட இப்போ சாரி கேட்டேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீ என்ன ஓவராக பிஹேவ் பண்ணிட்டுருக்க? ஓவராக பிஹேவ் பண்ணுறேன்னா நானா? ஆமாம், இங்கே பாரு, நான் இப்போ கிளம்பணும். குட் பாய். டால், எங்கே போகிற? இதுதான் உன்னோட ஹெவன். இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்கணும். ஜங்குக், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, புரியுதா? நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன், ஓவராக பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு, எனக்கு தப்புன்னு தோணுச்சு, அதனால் மட்டும்தான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், மற்றபடி ஒரு மயிரும் கிடையாது. இந்த மாதிரி என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, புரியுதா? ஐ ஹாவ் டு கோ நவ். டால், ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா? உன்னோட ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சரு எல்லாம் நான் மட்டும்தான். ஜாங்கு, என்ன பேசிகிட்ருக்க நீ? உனக்கு தெரியும்ல, ஒருத்தனை நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நீ இப்படி வந்து பேசிகிட்ருப்ப? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்ட்டு அங்கே தேங்கும் ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ ஜங்குக்கை பார்த்துக்கிட்டோன்னா அவர் மாதிரி பேக் சைடில் திரும்பி நின்றுட்டுருக்கான். ஜங்கு, உனக்கு நல்லாவே தெரியும் நான் ஜெய்டை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து கூட்டி வச்சுக்கிட்டேன்னா நான் உன்னை லவ் பண்ணிடுவேனா? ஜங்கு, என்னோட இந்த மனசுக்குள்ளே ஜெய்ட் மட்டும்தான் இருக்கான், புரியுதா? மனசுக்குள்ளே மட்டும் கிடையாது, என்னோட மனசு என்னோட உடம்போ அவனுக்கு மட்டும்தான், ஜெய்டுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு அங்கே தேங்க் சொல்ல ஜங்குக்கா அவன் கையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாலில் தான் அவ்வளோ ஃபோர்ஸாக பஞ்ச் பண்ணுறான். அங்கே தேங் டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படியே நிற்க ஜங்குக்கா அப்படியே அந்த பஞ்ச் பண்ண ஃபோர்ஸோட தேங்க தான் பார்க்குறான். லைக் அந்த ஹெட்டை லைட்டாக சாய்ச்சு ஜங்குக்கோட கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு தேங்க் ஒன்றுமே புரியலை, அவன் அப்படியே நிற்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறானா, வேகமாக அப்படியே தேங் கிட்ட வந்துட்டு தேங்கோட சின்னதான் டைட்டாக பிடிக்கிறான். தேங் அப்படியே பார்க்க இப்போ ஃபோர்ஸாக அப்படியே வாலில் தான் ஒரு மாதிரி புல் பண்ணுறான். ஸோ அங்கே தேங் ஒரு மாதிரி கண்ணை திறந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்குள்ள கீழே ஜேகேவா அப்படியே ஒரு மாதிரி இடிக்க ஜங்கு என்ன பண்ணுற? ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? என்ன சொன்னா இந்த உடம்பு அவனுக்கா? டால், இப்போ இந்த ஜங்குக்கோட கை எங்கே இருக்குன்னு பார்த்தியா? இதுக்கப்புறமும் நீ நினைக்கிறியா இந்த பிளேஸை யாராவது தொட முடியும்னா? இதுலையே நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். யோர் மைண்ட் டால், யோர் மைண்ட்.